ஹாய் எவ்ரி ஒன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 100க்கு மேலே நெகட்டிவ் மார்க்கெட். ஸோ 23,913 மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்காங்க. ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் என்ன நடந்திருந்தது அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருவோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இருக்கு இல்லையா, ஒரு 24,030க்கு மேலேயும் மார்க்கெட் இருந்தால் 50க்கு மேலே, அதுக்கப்புறம் வந்து 24,050க்கு மேலே ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். மேபி மார்க்கெட் வந்து சைட்வேஸ் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதே சொல்லியிருந்தேன். இந்த 100 வரைக்கும் போகணும், பட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் போகாமல் கூட திரும்பலாம். ஏன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால செல்லர் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்த சொல்லியிருந்தோம். பட் ஆனால் டவுன் சைடில் மார்க்கெட் வந்தது அப்படின்னா, இந்த க்ளோஸுக்கு கீழே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே இந்த லெவலுக்கு மேலே நம்ம கீழே எதுவுமே கொடுக்கவே இல்லை பார்த்துக்கோங்க நேற்றுக்கு. ஸோ ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் மேலே வந்திருக்காங்க. பட் இதுக்கான கரெக்ஷன்ஸ் ஒன்று கொடுக்கணும். இது போக இங்கே ஒரு கேப் இருக்குது, அதுவும் இல்லாமல் எக்ஸ்பைரி, ஸோ அன்சர்டனிட்டி இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னாலுமே பட் நம்ம டெக்னிக்கலாக தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணோம். மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. மார்க்கெட் எப்பயுமே ஒரு லோலேருந்து ஹை போயிட்டு இந்த ஹையை திரும்ப பிரேக் பண்ணுதுன்னா மார்க்கெட் திரும்ப இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு தான் மார்க்கெட் வரணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்டாக நம்ம அப் சைடில் கொடுக்காம டவுன் சைடில் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலாக 24, இந்த 24,000க்கு கீழே இருந்தாலே 2461 கொடுத்தோம். அதுக்கப்புறம் 23,900 கொடுத்தோம். 900 கீழே இருந்தால் 23,852 X60 இந்த ரேஞ்சை வந்து கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு ஸ்லைட்டாக ரெக்கவர் ஆகிட்டு மார்க்கெட் நின்றுருக்காங்க. ஓகே, இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நிறைய கீ லெவல்ஸ் இருந்துகிட்டே இருக்கா, இதை கிளியர் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவோம் எப்பயும் போல். ஸோ க்ளோஸை மார்க் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் 23,950 ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கிறேன். க்ளோஸ் வச்சிங்க அப்படின்னா 23,913.70 டேவோட க்ளோஸு. ஓகேங்களா, இப்போது கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷனை ஸ்லைட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். கிஃப்ட் நிஃப்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 3:30க்கு மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் மார்க்கெட் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ சினாரியோ நெகட்டிவ் கிஃப்ட் நிஃப்டி பேஸ் பண்ணி பார்த்தா. ஓகே, அப்போது அப் சைடில் மார்க்கெட் இருந்தால் என்ன லெவலில் இருக்கும், டவுன் சைடில் எந்த லெவலுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போது மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற லெவலுக்கும் க்ளோஸுக்கும் ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும் 23,950க்கு மேலே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப் டு ஃபஸ்ட்டு லெவல் பக்கமே இருக்குது இந்த இடம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இங்கே தான் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு 23,970 to 980 இந்த ஜோனுக்குள்ளே இருக்குது. இந்த லெவலையும் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா ஸோ நான் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இருந்தால் இந்த இடம் வரைக்கும் இருக்கலாம், 24,000 வரைக்கும் அப் டு. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். அந்த லெவல் இந்த இடம். அடுத்து இங்கே இடையில் ஆர்டர் பிளாக் 2414 இருக்குது, சின்ன சின்ன லெவல் இருக்குது, பட் 50. அதனால் இந்த டாப் கொடுக்குறேன். சரியா, இந்த இடம் வரைக்கும் 24,080 இந்த ஜோனை திரும்ப மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தா தான் மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் போகும். அது வரைக்கும் மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கும். அப் சைடில் நடந்தால் இந்த சினாரியோ. ஒரு வேளை டவுன் சைடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,900க்கு கீழே நிஃப்டி இருந்துட்டாலே ஓகேங்களா, எந்த இடம் வரைக்கும் போகும்னு பார்த்தா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். ஓகேங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணோம். இந்த கேப்பில் எந்த இடம் இருக்குன்றதை பார்த்துடலாம். இது ஃபுல்லாகவே ஆர்டர் பிளாக் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி கொடுக்குறேன். 1 hour டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் கேண்டில்
ஓகேவா? இந்த இடம் தான் 23,700 இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அடுத்த லெவல். ஸோ இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதுக்கும் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ ஸ்ட்ரக்சர் 1 ஹவர்லேயும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட், இது ஒரு புல் பேக் நடந்து மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்த இடம் இதுதான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் நேராக போகும். ஏன் இந்த இடம்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த லெக்குக்குள்ளே வர்ற மைனஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது ஹை, இது லோ, அடுத்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ண இடம். ஓகேங்களா? மார்க்கெட் இப்படி போகும். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் போய்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். சப்ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து எஸ்எம்சி கான்செப்ட்ஸில் வந்து ஒரு சிலர் மாற்றி மாற்றி சொல்லிட்டுருப்பாங்க. ஓகே, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷன், ட்ரெண்டு இதுதான் நமக்கு வந்து முக்கியம். ஓகேங்களா? அப்போ 1 ஹவரில் இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அப்போது பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து மினிமம் ஒரு 50% டார்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 50% டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 23,700 to 23,675 இந்த ஜோனில் இருக்குது. ஓகேங்களா? இதையும் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா மார்க்கெட் அடுத்து 61 பாயிண்ட்ஸ் கோல்டன் ரேஷியோக்கு வந்து வரலாம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்போ 5 மினிட்ஸில் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்டை வந்து அப்சைடில் வந்து டைரக்ஷனுக்கு நம்ம என்ட்ரிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்ட்ராடேயில் வந்து மாறும். ஒவ்வொரு நாளும் வந்து டைரக்ஷன்ஸ் வந்து செல்லரோட பாயிண்ட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் மாறும். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் மார்க்கெட் வந்து டவுனில் வந்ததுன்னா இந்த இடத்துல வந்து திரும்ப போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா 1 ஹவரில் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு கொடுத்துருக்கு, சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டும் அடுத்த நாள் ஒரு நாள் கொடுத்துருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. தேங்க்யூ எவ்ரிவன்.